மனிதர்களுடைய வாழ்க்கை உண்மையில் அழகாக மாறுவதெல்லாம் அவர்களுடைய அழகான குணங்களாலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி செயல்படுத்துகிறார்களோ அந்த செயல்படுத்துகின்ற முறையால் தான் வாழ்க்கை என்பது உண்மையை அழகாக தெரியும். மற்றபடி இந்த உலகத்திலே நாம் தொழில் செய்கிறோம், வசதியாக இருக்கிறோம், சாதனைகள் செய்கிறோம், பெரிய பெரிய திறமைகளில் ஈடுபடுகிறோம் என்பதனால் வாழ்க்கை என்பதில் என்ன செய்வதில்லை, அழகாக மாறுவது கிடையாது. மாற்றமாக எமது நல்ல குணங்களாலும் எமது அன்றாட செயல்பாடுகளில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், எமது வாழ்க்கை எப்படி அமைகிறது என்கின்ற அந்த அமைப்பாடும் தான் வாழ்க்கை என்பது என்ன செய்கிறது, அழகாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இரவு நேரம் என்பது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட, அதாவது குர்ஆன் வசனங்களில், அதுவும் ஆரம்பமாக இறக்கப்பட்ட குர்ஆன் வசனங்களில் மிக முக்கியமான ஒரு சூரா ஆரம்பமாக என்ன சொல்கிறது? குமில் லைல யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்திக் கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவிலே கொஞ்ச நேரத்தை தவிர நீங்கள் எழும்பி வணங்குங்கள், என்று அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே கட்டளையிடுகிறான். கட்டளையிடுவது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சூராவிலே சொல்லி காட்டுகிறான், இன்ன நாஷிஅத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா. யார் இரவிலே எழும்பி நின்று வணங்குகிறார், அந்த மாதிரி எழும்பி நின்று வணங்குதல் என்பது அஷத்து வத்அன், உறுதியை தரும், எனது சரியான வார்த்தை, நேர்மையான வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யும், கொண்டு வரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். எனவே ஒரு இரவு நேரம் என்பது பொதுவாக ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த நேரம். இன்னும் சொல்ல போனால் உலகம் அமைதி அடைகின்ற நேரம் என்ன, அதாவது அந்த நேரத்தில் விழிப்பவர்களாக இருந்தால், ஒன்றில் இந்த உலகத்துடைய இன்றைய சிஸ்டத்துக்கு இந்த முறைகள் எல்லாம் மாறிவிட்டிருப்பதனால தொழிலுக்காக விழிக்கின்றவர்கள் நாம் என்ன செய்யலாம், காணலாம். இல்லாமல் மற்றபடி விதிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தால், ஈமானது பின்னணியில் இல்லாமல் விழிப்பார்களாக இருந்தால், அவர்கள் நிச்சயமாக பாவத்திற்காக தான் என்ன செய்கிறார்கள், அந்த நேரத்திலே விழிக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு காலப்பகுதி தொழிலுக்கும் அல்லாமல் பாவத்துக்கும் அல்லாமல் யாருடைய உள்ளம் விழித்தெடும் என்று சொன்னால், ஈமானுடைய பலம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவரால் மாத்திரம்தான் அந்த நேரத்திலே விழித்தெழ முடியும். இல்லை என்றால் இந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டீங்க சொன்னால், உழைப்பு எங்களுக்கு இன்கம் கண் முன்னால வழங்குது, உலக இன்பம் கண் முன்னால வழங்குது. பாவத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்பம் என்ன செய்கிறது, கண் முன்னால் விளங்குகிறது, அதனால நம்ம விழித்தெழுவோம். இந்த ரெண்டு இல்லாம, எந்த காரணமும் இல்லாமல் ஒருவன் விழித்தெழ விழித்தெழுவதற்காக முடியாது. அப்படி விழித்தெழக்கூடிய மனோநிலை யாருக்கு வரும் என்று சொன்னால் ஒரு முஃமினுக்கு தான் வரும். இந்த அடிப்படையில் இரவு நேரம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையாக, நீ இரவிலே விழித்தெழுந்து தொழ வேண்டும் கொஞ்ச நேரத்தை தவிர கட்டளையாக இட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே இந்த கட்டளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்களே அவர்களுக்கும் இந்த கட்டளை. எந்த அளவு கட்டளை? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, ஒரு வருட காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்ற மக்களும் எழுப்பி தொழுதார்கள். கடமையாக அவர்களுக்கு இருந்தது. 5 நேர தொழுகைக்கு முன்னால முதலாவது கடமையான தொழுகை எது? இரவு நேர தொழுகை. ஒரு வருடம் கடமையாக அவர்கள் எழுந்திருந்து தொழுதார்கள். அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரிகளே, முதலாக அல்லாஹ் தஆலா இந்த ஈமானிய சமுதாயத்தின் மீது கடமையாக்கிய ஒரு தொழுகையும் இரவு தொழுகை. அதற்கு பின்னால கடமை நீங்கிட்டு ஏனைய மூமின்களை விட்டு, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி வரைக்கும் அது கடமையாக இருந்தது நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதிரி நேரத்துல ஏன் இந்த இரவு நேரம், இரவு தொழுகையில் எனக்கு போட்டிருக்கிறார் தலைப்பு, இரவு தொழுகையுடைய முக்கியத்துவம். இரவு தொழுகையுடைய முக்கியத்துவம் என்பது இரவுல தொழுவது மட்டும் என்ன செய்யும், குறிக்கும். ஆனால் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இரவு நேரம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இரவு நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இரவு நேரம் என்று சொன்னதற்கான காரணம் எங்களுக்கு முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவருடைய இரவு நேரம் எப்படி இருந்தது என்பதை ஒரு முஃமின் தனது வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவதற்காக ஒரு முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் என்பதனால் இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இது ஒரு காரணம். இரண்டாவது, நாங்கள் வாழக்கூடிய இந்த அதாவது கால சூழ்நிலை, நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இரவுல தான் வெளிச்சிரிக்க விரும்புகிறோம்.
இரவுல தான் விழித்திருக்க விரும்புறோம். எப்ப? நாளைக்கு கட்டாயமாக 7 மணி 6:30க்கு நான் விழித்திருக்க வேண்டும், தொழுது பின்னால் எனக்கு 1/2 மணி நேரம் தான் தூங்க கிடைக்கும் என்று இல்லைன்னு சொன்னா நம்ம விழித்திருக்க தான் செய்யறோம், விரும்புறோம். அதனாலதான் நாளைக்கு டியூட்டி இல்லை, நாளைக்கு வேலை இல்லை, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் அப்படின்றாங்க. அப்ப அந்த வார்த்தையில என்ன விளங்குற? டியூட்டிக்கு மட்டும்தான் நம்ம நேரத்தோட தூங்கணும், வேலை இல்லையா, நம்ம வெக்கேஷன்ல இருக்கிறோமா, லீவ்ல இருக்கிறோமா, நம்ம இரவுல தூங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம், தூங்கலாம், வேண்டிய அளவுக்கு நம்ம தூங்கலாம். நாளைக்கு வேலை இருந்தா மட்டும் நைட்ல என்ன செய்ய முடியாது, நம்ம விழிக்க முடியாது. அது 12 மணி வரைக்கும் விழிக்கலாம், 12 மணி வரைக்கும் விழிக்கலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கும். இப்படியான ஒரு சூழ்நிலையில், இணையமயமான ஒரு சூழ்நிலை, வேலைமயமான ஒரு சூழ்நிலை, எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லா விஷயத்தையும் அந்த இரவுல தான் நம்ம படிக்கணும்னு நினைக்கக்கூடிய, அல்லது வேற வேற வேலைகள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய, இரவுல விழிச்சிருந்து தூக்கம் என்பது ஒரு பெரிய ஒரு அருளாகவே எங்களுக்கு படாத ஒரு நேரமாக இன்றைய காலம் என்ன செய்கிறது, இரவு மாறி வருகிறது. எல்லோருடைய வாழ்க்கையில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி இந்த நிலைமை எப்ப நம்ம தூக்கத்துடைய இந்த பெருமதி, உடம்புக்கு அந்த தூக்கம் எவ்வளவு முக்கியம், நம்ம அதை அப்படியே விழித்தெழுவதாக இருந்தால் எதற்காக விழித்தெழ வேண்டும்? இப்ப நம்ம இரவுல இப்ப என்னென்ன வேலைகள் செய்கிறோமோ அந்த வேலையை பகல்ல என்ன செய்யலாம். ஆனா இரவு தொழுகையில நன்மையுடைய கூலிய பகல்ல என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. இரவு தொழுகையில இரவுல ஓதுறதுடைய கூலிய பகல்ல எடுக்க முடியாது. இரவு தூக்கத்துடைய ஆரோக்கியத்தை பகல்ல என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம இரவு விஷயங்களை எந்த ஒரு சட்டை செய்யாமல் நம்ம பயன்படுத்திட்டு வருகிறோம். இன்றைக்கு நம்ம தூங்குவதற்காக எல்லா விஷயங்களும் ஏற்பாடுகளை நம்ம வாங்கி இருக்கிறோம். ஆனா ஒரு காலம் வரும், தூக்கத்தை நம்ம வாங்க வேண்டியிருக்கு. அப்ப தூக்கம் என்ன செய்யாது, இருக்காது. தூக்கம் வாங்குவதற்கு முடியாது. அன்றைய காலகட்டத்தில் தூக்கம் எப்படி இருக்கும்? அதனாலதான் அரபுல ஒரு பழமொழி இருக்குது, நீ இரவு நேரத்துடைய விழிப்பை தெரிவு செய்கின்ற பொழுது, தூங்காமல் இரவு நேரத்தில் இருக்கிற பொழுது அது இன்பமாக இருக்கும். ஆனால் நீ அதை தேர்வு செய்கிற பொழுது அது இன்பமாக இருக்கிறது. அதையே இரவில் விழித்திருத்தல், உன்னை தேர்வு செய்கின்ற பொழுது அது மிக கஷ்டமானதாக என்ன செய்யும், அது இருக்கும். விளங்குதா? நாம் இரவு விழித்திருப்பலை தேர்வு செய்யறது அது இன்ட்ரெஸ்டாகவும் இன்பமாக இருக்கும். ஆனால் ஒரு காலம் வரும், இரவுல விழித்திருப்பதை அது உன்னை என்ன செய்யும், செலக்ட் பண்ணு. நீ விழிச்சுதான் இருக்கணும் அப்படின்னா உனக்கு தூக்கம் வராது, உனக்கு தூக்கம் வராது. அப்ப உனக்கு மிகவும் பாரமாக இருக்கும். நம்ம நினைச்சது இயல்பா நடக்கும். இப்ப நம்ம தூக்கத்தை அடக்கி தான் விழித்திருக்கிறோம். ஆனா ஒரு காலம் வரும், உங்களுக்கு இயல்பாக என்ன செய்யலாம், விழித்திருக்கலாம். ஆனால் தூக்கம் வராது. அந்த நிமிடம் என்ன செய்யும், எங்களுக்கு அது பாரமாக இருக்கும். ஒரு பழமொழி. அது மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, நாம இந்த மாதிரியான நேரம் இப்படியே நம்ம விட்டு விடுவதா, நாங்கள் எல்லோரும் இதை இப்படியே விட்டு விடுவதா, இந்த மாதிரி அதை சரி அதை பாட்டா நடக்கட்டும் என்று விட்டு விடுவதா, அல்லது இந்த இரவு நேரத்தை கொஞ்சம் நாம இஸ்தித்ராக் பண்ணி கொள்வதா? இஸ்தித்ராக் சொன்னா இப்படியே தொடர்ந்து விடக்கூடாது, இப்படியே தொடர்ந்து விடக்கூடாது. இதுல நம்ம கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். இரவு நேரம் என்பது இரவு பகல் என்பது போல ஒரு முஃமின் பார்க்க முடியாது. இரவை பொறுத்த வரைக்கும் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் பெருமதியான நேரம். எப்படி நாம் அரபாவுடைய தினத்தில் இருக்கிற நேரத்தில் பெருமதியான நாளில் இருக்கிறோம் என்று நினைக்கிறோமோ, எப்படி ஜும்மாவுடைய தினத்தில் இருக்கிற நேரத்தில் பெருமதியான நாளில் இருக்கிறோம் என்று நினைக்கிறோமோ, சுஜூத்ல இருக்கிற நேரத்தில் பெருமதியான நேரத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறோமோ, இஷாவுக்கு பின்னிருந்து சுபஹுடைய நேரம் வரைக்கும் நான் பெருமதியான ஒரு நேரத்தில் இருக்கிறேன் என்று நினைக்க வேண்டிய ஒரு நேரம், நினைக்க வேண்டிய ஒரு நேரம். இந்த மாதிரி ஒரு நேரம் ஒரு ஈமான் உள்ளவனை என்ன செய்யும்? நம்ம இதை கேட்டு நமது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இந்த விஷயத்துல ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் என்பதனாலதான் இந்த விஷயத்தை நான் என்ன செய்கிறேன், சுருக்கமாக இந்த இடத்துல நான் சொல்லலாம் நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கு முன்னால் நபிகளாருடைய வீட்டின் இரவு நேரம் என்கின்ற பகுதியை நான் விரிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னால சூரா ஜுமர்ல வரக்கூடிய 8 தொடக்கம் 10 வரைக்கும் உள்ள குர்ஆன் வசனத்தை பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார், இதா மஸ்ஸல் இன்சான துர்ருன் தஆ ரப்பஹு முனீபன் இலைஹி. மனிதனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் இறைவன் பக்கம் மீண்டு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறான். ஏதாவது பாதிப்பு வந்தா இறைவன் பக்கம் மீண்டு வந்து இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறான். ثم اذا خوله نعمه منه نسي ما كان يدعو اليه من قبل. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பின்னர் அந்த துஆவை அங்கீகரித்து இவனுக்கு ஏற்பட்ட தீங்குக்கு பதிலாக ஒரு அருளை அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே கொடுத்தான் என்று சொன்னால், என்ன பிரார்த்தித்தானோ அதை மறந்து விடுகிறான், என்ன பிரார்த்தனை செய்தானோ அதை அவன் மறந்து விடுகிறான். வஜஅல லில்லாஹி அன்தாதன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு இணை வைக்கிறான். லியுதில்ல அன் சபீலிஹி, அவனது வழியை விட்டு திசை திரும்புவதற்கு, அதாவது வழிகட்டு போவதற்கு, வழிகெடுப்பதற்காக. குல் தமத்தா பிகுஃப்ரிக கலீலன் இன்னக மின் அஸ்ஹாபின் நார். நபியே நீங்கள் சொல்லுங்கள், உனது குஃப்ரில் நீ இன்பம் அடைந்து கொண்டே இரு, நீ நிச்சயமாக நரகவாதிகளை
நிச்சயமாக நரகவாதிகள் ஒருவர் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு இவர்களும் இந்த மாதிரி நடக்கக்கூடியவர்களும் அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லை சாஜிதன், இவரும் இரவிலே கானித் நின்று வணங்கி, சாஜிதன் சுஜூது செய்து கொண்டு, வகாயிமன் அதாவது நீண்ட நேரம் நின்று சுஜூதும் நின்று வணங்கியும் நடந்து கொண்டு, யஹ்தருல் ஆஹிரா மறுமையை அஞ்சி அதாவது இரவை கணிக்கிறார்கள், அவரும் சமனாவார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்துல, அதாவது கஷ்டங்கள் ஏற்பட்ட நேரத்துல அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு அல்லாஹ் தஆலா அருள் கொடுத்த நேரத்துல அதை நிராகரிச்சு கணக்கெடுக்காமல் வாழுகின்றவரும், அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதம் வ காயிமன் யஹ்தருல் ஆஹிரத வ யர்ஜு ரஹ்மத ரப்பி, இறைவனது ரஹ்மத்தை நாடி இரவிலே நின்று வணங்கி இரவிலே நீண்ட நேரம் சுஜூதிலே இருந்து இறைவனது ரஹ்மத்தை எண்ணி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரே, குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நபியே சொல்லுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் தான் படிப்பினை பெறுவார்கள். இங்க என்ன முக்கியம்னா, அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் தஆலா எதற்காக உபயோகிக்கிறான்? கஷ்டத்துல இருந்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு போய் அல்லாஹ்விடத்துல அருளை கேட்டு அல்லாஹ் அந்த இடத்துல அருளை கொடுத்த பின்னால அதை நிராகரித்து வாழுகின்றவனும், இரவிலே நின்று வணங்கி சுஜூதிலும் நின்ற நிலையிலும் இறைவனது ரஹ்மத்தை நாடி இபாதத்தை செய்யக்கூடியவனும் சமமாக மாட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்ற, நபியே சொல்லுங்கள், குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லுவானா, உண்மையான அறிவு யாருக்கு இருக்கிறதோ, உண்மையான விளக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர் இரவை சிறந்த முறையில் பயன்படுத்துவார், இரவை சிறந்த முறையில் பயன்படுத்துவார். படிப்பினை பெறுகின்றவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட அறிவுடையவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படி என்றால் யாரெல்லாம் இரவை எந்த காரணமும் இல்லாமல் பொடுப்போக்காக கவனம் இல்லாமல் அலட்சியமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இல்மிலே ஒரு குறைபாடு இருக்கிறது, அவர்களது இல்மிலே ஒரு குறைபாடு இருக்கிறது. அவர்கள் இந்த உலகத்தை அளப்பதில் அவர்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கிறது. அவர்கள் தமது சொந்த உலக வாழ்க்கையை அளப்பதில் கூட அவர்களுக்கு என்ன செய்கிறது, ஒரு குறைபாடு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா என்ன செய்ய வருகிறார், சொல்ல வருகிறார். ஏன் இரவு தொழுகை சொல்லிட்டு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இரவு நேரத்தில் நின்று வணங்குறது, மரமே அஞ்சுறது, ரஹ்மத்தை நாடுவதை சொல்லிவிட்டு தான் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம மனதில் வைக்கணும். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அப்படி என்றால் ஒரு இல்முள்ளவன் என்ன செய்வான் தெரியுமா, ஒரே ஊர்ல வாழ்வார்கள், அறிவுடையவர்கள் அறிவில்லாதவர்கள் ஒரே ஊர்ல வாழ்வாங்க, பக்கத்து பக்கத்துல இருப்பார்கள், ஆனால் ஒரே வீட்டிலே இருப்பாங்க. அறிவுடைய எழுப்பி என்ன செய்வான், அந்த இரவை பயன்படுத்தி குர்ஆன் ஓதி தொழுது அந்த கொஞ்ச நேரமாவது இறைவனை வணங்கி விட்டு வீணான விஷயங்கள்ல ஈடுபடாம தூங்கிடுவான். அதே வீட்டுல இன்னொருத்த இருப்பான், அவர் இரவுக்குள்ளா வெளிச்சிருந்து பெரிய பெரிய ஆய்வெல்லாம் செஞ்சு அல்லது என்னமெல்லாம் இந்த முழுமையாக இன்டர்நெட் எல்லாம் முழுமையாக உபயோகித்து நல்ல முறையிலேயே எல்லாம் செஞ்சு அவர் கடமைகளை முடிச்சிருப்பார். ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய மாட்டாங்க, சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏன் இவன் இல்மோட செயல்படுகிறான், இவன் என்ன செயல்படுறான், இரவை எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதுக்கு என்ன செய்யறான், பயன்படுத்துறான். இவன் எதெல்லாம் எப்ப எல்லாம் செய்ய முடியுமோ அதை எங்க செஞ்சுட்டான், பெருமதியான நேரத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த வசனம் என்ன செய்கிறது, எங்களுக்கு சொல்கிறது என்று பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அறிவு எல்லா மக்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் தான் நாங்கள் செய்யணும் என்ற எந்த கடமையும் இல்லை. அறிவு எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற நேரத்துல தான் நாங்க செய்யணும். எனக்கு ஒரு அறிவு கிடைச்சிருக்கும், நீங்க உங்களுக்கு ஒரு அறிவு கிடைத்திருக்கும் என்று வையுங்கள். பக்கத்தில் உள்ளவர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள், பக்கத்தில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு இந்த அறிவு இருக்குது, அவன் நான் செஞ்சு அவனுக்கு இது தெரியாது என்று நம்ம ஒரு விஷயத்தை என்ன செய்ய முடியாது, செய்யாமல் இருக்க முடியாது. எனக்கு அறிவு கிடைச்சிட்டா, எனக்கு மார்க்க வழக்கம் கிடைச்சிட்டா, நான் என்ன செய்ய வேண்டும், எனது அறிவுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நமது செயல்பாடுகள் நமது அறிவு எல்லாம் இந்த மார்க்கம் எதை சொல்கிறது என்கின்ற அந்த பதிவோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரி. இரவு நேரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கழித்தார்கள், நபியுடைய இரவு நேர தொழுகையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இரவு நேரத்தை பொதுவாக நபியுடைய அவர் எப்படி இருந்தது, நான் ஒரு தலைப்பு இதற்கு முன்னால் தயாராக இருந்து மதீனாவின் இரவு நேரம், மதீனாவின் இரவு நேரம், மதீனாவோட இரவு நேரம் எப்படி இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் எப்படி நபித்தோடைய வாழ்க்கை இருக்கு. இதுல ஒரு பகுதி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு நேரம், வீட்டுடைய இரவு நேரம் எப்படி இருந்தது. நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா நம்ம எல்லாம் பொறுப்புல குறைந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை எத்தி வைக்கின்ற கடமையிலும், இன்னும் சொல்ல போனால் மதீனாவில் ஒரு புதிய நாட்டை நிறுவி நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில என்ன செய்யறாங்க, ரசூலாக இருக்கிறாங்க.
இன்றைக்கு நம்ம சாதாரணமாக நீங்க சுண்ணத்து அப்படி கேட்கக்கூடாது. ஆனா சாதாரணமா நம்ம ஒரு நட்புல பேசுற நேரத்துல சுண்ணத்தை ஏன் தொழலன்னு கேட்டா எனக்கு இருக்கிற பிசிக்கு பரல தொழுற நிலைமையா யோசிக்க அந்த லெவலில் பதில் சொல்றாங்க. விளையாட்டா அப்படி பதில் சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வாழ்க்கையில் எவ்வளவு என்னது அப்ப பிஸியானவராக இருந்தார்கள். நிறைய மார்க்க வழக்குகளும் நிறைய பிரச்சாரங்களும் இன்னும் சொல்ல போனால் ஒரு நாட்டுடைய பொறுப்பை வைத்திருந்தார்கள். ஆனா அவருடைய தொழுகை எப்படி இருந்தது? மிக நீண்ட நேர தொழுகையாக, மிக நீண்ட நேர வாழ்க்கையாக, இரவு நேரம் மிக சிறந்த வாழ்க்கையாக இருந்ததெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள் சஹீஹுல் புகாரி முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டு சூழல் இரவுல எப்படி இருக்கும் என்பதை தெரிவதற்காக நான் சில விஷயங்களை சொல்றேன். பாருங்க, இரவுல சூழல் எப்படி இருந்திருக்கும். முதலாவது என்ன மட்டும் சஹீஹுல் புகாரியில் 7730வது இலக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லஹு ஹஸீர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்ல ஒரு பாய் இருந்தது. ஹஸீர் ஒரு பாய். யப்சுது பின்னஹார், பகல்ல விரிச்சிடுவாங்க. யாராவது உட்கார்றதுக்கு அவர்கள் இருப்பதற்கு அது பகல்ல விரிச்சிடுவாங்க. வயஹ்தஜிருஹு பில்லைல், வயஹ்தஜிருஹு பில்லைல், இரவுல அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தொழுவதற்காக அதை அதாவது ஹிஜ்ராக தடையாக போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். இது ரெண்டு. இஹ்தஜிர் என்று சொன்னால் இப்படி கதவாக போறதும் இருக்கு. இன்னொன்று என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதற்காக என்ன செய்றாங்க, விரிப்பாக போட்டு அதில் என்ன செய்வாங்க, தொழுவார்கள். ஃபதாப இலைஹி நாஸு ஃபஸல்லு வராஹு. அப்ப இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க தொழுவுற நேரத்துல அதை ஒரு தடையாக செஞ்சுருவாங்க, போட்டுவாங்க. மக்களுக்கு விளங்காம அதை ஒரு தடையா போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. அப்ப பாய் திரை போடப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறாங்க என்று உணர்ந்த நபித்தோழர்கள் என்ன செய்வாங்கடா, பின்னால என்ன செஞ்சுருவாங்க, நின்று விடுவார்கள். அதுக்கு பின்னால நின்று விடுவார்கள். ரசூலுல்லாஹ் தொழுறாங்க, நாங்க என்ன செய்வோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து தொழுவோடு நின்று விடுவார்கள். இது ஒரு ரமலான்ல என்ன செஞ்சது, நடந்தது. ஒரு 3 இரவுகள் நடந்தது, ரமலான்ல நடந்தது. அப்ப என்ன ஆயிஷா நான் சொல்றேன், ரசூலுல்லாஹோட வளமை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல்ல விரிப்பாக இருக்கும், இரவுல தொழுவதற்கான திரையாக என்ன செய்யும் இருக்கும். இப்படி ஒரு வளமை நம்ம இருக்குமா? உங்களோட கணவனுடைய இரவு வாழ்க்கை எப்படி இருக்குது, அவர் என்ன செய்வார்னு எனக்கு தெரியாது. திடீர்னு தொழுவாரு, திடீர்னு தூக்குவாருன்னு தான் நமது லைஃப் இருக்குது. நமது மனைவிமார் நமது கணவன்மார் பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எவ்வளவு கால வாழ்க்கை, அந்த 40க்கு பிறகு 23 வருடம் மார்க்க ரீதியான வாழ்க்கை எப்படி இருந்தது, விரிப்பாக இருக்கும். அடுத்தது என்ன, இரவு நேரத்துல அது தொழுகைக்கான திரையாக இருக்கும் அப்படின்னு ஆயிஷா ஒரு வளமையை என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த தொழுற அந்த நேரத்திலேயே நான் ஒரு சூழல்களை சொல்ல வரேன், எப்படி அந்த வீடு இருந்தது என்பதற்காக சொல்ல வருகிறேன். சஹீஹுல் புகாரியில் 382வது இலக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, குன்து அனாமு பைன யதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ரிஜ்லாய ஃபீ qiblati. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தூங்குவேன். ரசூலா தொழுதுட்டு இருப்பாங்க, நான் முன்னால் என்ன செஞ்சேன், குறுக்காக படுத்து தூங்கி கொண்டிருப்பேன். வ ரிஜ்லாய ஃபீ qiblati, அந்த கால் எங்க இருக்குன்னா ரசூலா எங்க கிப்லா நோக்கி தொழுறாங்களோ அங்கதான் என்ன செய்யும், என்னோட கால் இருக்கும், எனது கால் அப்படி இருக்கும். ஃபைதா சஜத கமஸனி, ஃபைதா சஜத சுஜூது போடுறதுல ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஒரு அதாவது ஒரு குத்தி விடுவாங்க காலை எடுக்கிறதுக்காக, கமஸனி. அப்ப ஃபகபல்து ரிஜ்லை, அந்த இடத்துல என்ன செஞ்சுவேன், காலை சுருக்கிக் கொள்வேன். ஃபைதா காம பஸத்துஹுமா, ரசூலுல்லாஹ் எழுப்பிட்டாங்கன்னா நான் இந்த காலை என்ன செஞ்சுவேன், நீட்டி விடுவேன். அவருடைய வீடு அந்த அளவுக்கு சின்னதா என்ன செஞ்சது இருந்திருக்கிறது. கால அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு விளக்கம் சொல்றாங்க அதுக்கு, அந்த நேரத்துல இந்த மாதிரி நீங்க செய்ய ரசூலுல்லாஹ் சுஜூது வரணும் உங்களுக்கு விளங்கி காலை சுருக்கிக்கலாம் அப்படி கேள்வி வந்துடக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்கடா, வல் புயூத் யௌம இதின் லைஸ ஃபீஹா மஸாபி, அன்றைய தினம் எங்கள் வீடுகளில் விளக்கு இருக்கவில்லை, எங்கள் வீடுகளுக்கு விளக்குகள் இருக்கவில்லை. எரிப்பதற்காக இரவுல இருட்டுதான், அங்க எரிக்கிற அளவுக்கான வசதி கூட என்னது, எண்ணெயை எரிக்கிற அளவுக்கான வசதி அங்க இல்ல அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. இதுல புரிந்து கொள்ள என்னன்னு சொன்னால், ஆயிஷா அந்த குறுக்கே இந்த மாதிரி படுத்திருக்கக்கூடிய நேரம் அவருடைய மாதாவுடைய காலமான நேரமாக என்ன செய்யலாம், இருக்கலாம். அடுத்தது அல்லது ஆயிஷா ரலியல்லாஹு மாதாவுடைய காலமாக இருக்கிறது, ஆயிஷா நான் தொழலை அங்க தொழாம இருக்கிறான். இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னால், ஆயிஷா இருந்தா வேறொரு நேரத்தில் தொழுகிறவங்களா என்ன செய்யலாம், இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணம் இருக்கு. அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு ஆயிஷா என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது. இது ஒரு காரணமாக இருக்கலாம். எப்படியோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத அந்த இரவுடைய வீடு எப்படி இருந்தது, விளக்கு இல்லாத வீடாக என்ன செய்தது இருந்தது. நமக்கு இன்னைக்கு இரவுல தொழாமிக்கிறது பலருக்கான காரணம், திடீர்னு கரண்ட் போனா இன்னைக்கு நம்ம இரவுல தொழுகை விட்டுருவோம், கரண்ட் போயிடுச்சு நினைக்கிறா, அதனால நாலு கரண்ட் போறதெல்லாம் தொழாதுக்கு ஒரு காரணமா வைக்கக்கூடிய மனோநிலையில நாங்க என்ன செய்யறோம், இருந்து கொண்டிருக்கோம். ஆனா அங்க கரண்டே இருந்தது, விளக்கே இல்லை. அப்பதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள்,
தொழுவார்கள் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இரண்டாவது செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வீடுகள் விளக்கு இல்லாமல் இரவுல என்ன செய்தது இருந்தது. அப்பதான் ரசூலுல்லாஹோட தொழுகையுடைய சூழலை நினைச்சு பாருங்க. மூன்றாவது என்ன தெரியுமா, சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இஃப்க் சம்பந்தமான செய்திக்கு அவதூறு சொல்லப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த செய்தியில வருது அப்படின்னா, நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா வகுன்னா லா நஹ்ருஜு இல்லா லைலன் இலா லைலின், நம்ம அதாவது பாத்ரூமுக்காக போவதாக இருந்தால், டாய்லெட்டுக்கு போவதாக இருந்தால் இரவுக்கு தான் போவோம். ஒரு இரவு போய் அடுத்த இரவு என்ன செய்வோம், இந்த இரவு போனோம்னா நம்ம அடுத்த இரவு வெயிட் பண்ணுவோம். இரவு தான் பெண்கள் என்ன செய்வோம், இந்த மாதிரி வெளியே போவோம். ஏன், டாய்லெட்டுக்காக, தூரத்துக்கு. அன்னத் அது எப்ப இது வதாலிக்க கபல அன்னத்தஹிதல் குனுஃப கரீமம் மின் புயூதினா, இது எப்ப என்று சொன்னால் வீட்டுக்கு பக்கத்துல நம்ம டாய்லெட்டுகள் கட்டப்படுவதற்கு முன்னால, வீட்டுக்கு பக்கத்துல கட்டப்படுவதற்கு முன்னால சொல்லிட்டு அம்ருனா, நாங்க அப்ப எப்படி இருந்தோம்டா அம்ருல் அரபில் உவலி ஃபி தபர்ருஸி கிபலல் காயித், நாங்க அதாவது எப்பயும் அப்ப டாய்லெட்டுக்கு போறதாக இருந்தா நாம என்ன செய்வோம் சொன்னா, ஆரம்ப கால அரபுகள் எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் நம்ம என்ன செய்வோம், நடந்து கொண்டோம். ஃபகுன்னா நதஅஸா பில் குனுஃபி அன் நத்தஹிதஹா இந்த புயூதினா, வீட்டுல டாய்லெட் வைக்கிறத நினைக்க கூட எங்களுக்கு அப்ப அசிங்கமாக இருந்தது. ஆயிஷா சொல்றாங்க, வீட்டுல டாய்லெட் வைப்பதை நினைக்கிற பொழுது நாங்க அதை வந்து அசிங்கமாக நினைச்சோம். இப்போ வந்து என்ன சரியா டைனிங் ஹால் பக்கத்துல என்ன செஞ்சுக்கிறாரு வச்சுக்கிறோம், அது இன்னைக்கு நாகரிகம். அது என்னது, டைனிங் ஹால் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த டாய்லெட் பாருங்க, அது குவாலிட்டியா செஞ்சுக்கிறோம், கட்டிக்கிறோம். அது இன்னைக்கு அநாகரிகம் வந்து ஒரு நாகரிகம் தேய்ச்சி பிடிச்சிக்கிறாங்க பாருங்க. அதனால நாகரிகமா என்ன செய்யுது, அது நடக்கிறது ஒன்றுதான், நடக்கிறது ஒன்றுதான். ஆனா எல்லாம் நாகரிகமா மாறி. ஆனா ஆயிஷா என்ன சொல்றாங்க, வகுன்னா நதஅஸா, நாங்க வந்து ஒரு அசிங்கமாக அதை நினைச்சோம், அந்த மாதிரி இருப்பதை அசிங்கமாக நினைத்தோம். அன்னத்தஹிதா இந்த புயூதினா, என்னோட வீட்டுக்கு பக்கத்துல தான் கட்டுவது, அது வீட்டுக்கு பக்கத்துல கட்டுவதை சொல்றாங்க. நம்ம வீட்டுக்குள்ள ரூமுக்கு ரூம், கிச்சனுக்கு, எங்க எல்லா இடத்துல கேட்டதுக்கு 1000 காரணம். ஒரு உண்மையிலேயே ஒரு நெருக்கமான ஏரியா நம்ம அப்படித்தான் கட்டப்பட்டிருக்கு, அல்லது அப்படி கட்ட வீடு தான் நம்மளுக்கு கிடைக்குது. அல்லது நம்ம இருக்கக்கூடிய இடத்துல உதாரணமாக ஒரு மெட்ராஸ் மாதிரி, கொழும்பு மாதிரி, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இடம் என்னது இல்ல, இதான் வழி, இதை தவிர வேற வழி இல்லை. ஆனா அழகான கிராமங்கள்ல விளங்கிட்டா இவ்வளவு அழகா வைக்கலாம், கொஞ்சம் தூரமா வைக்கலாம். அதெல்லாம் இப்ப எப்படி ஆகிட்டேன்னு சொன்னால், சாப்பிட்டோமா போனமான்னு இருக்கணும், அப்படி லெவலுக்கு பக்கத்துல கொண்டுட்டாங்க. சாப்பிட்டோமா போனமான இடத்துக்கு பக்கத்துல கொண்டு, என்னத்துல இதுல சந்தோஷம், இதுல என்ன மகிழ்ச்சின்னு என்ன செய்யல விளங்கல. ஆனா வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல நம்ம வச்சுக்கொள்றோம், அதுல வந்து என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது. வீட்டுல தொழுகணும் சொல்ல, ஆனா வீட்டுல ஒரு பகுதி நம்மளுக்கு தொழ முடியாது, வீட்டுல ஒரு பகுதி நமக்கு தொழ முடியாது. அந்த இடத்துல என்ன கேட்கணும், அல்லாஹ் வல் ஹபாயித், சைத்தான் வச்சுக்கிறான். ஆனா அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா சைத்தான் போயிடான். ஆனா இங்க கேட்கிறான், அங்கதான் என்ன செய்யறான், இருக்கிறான். என்ன முக்கியம்னு சொன்னால், அவசியத்துக்கும் தவிர்க்க முடியாத நிலையிலும் இதை நம்ம பயன்படுத்துறது பிழை கிடையாது. ஆனா நம்ம தவிர்க்க முடியாம என்ன செய்வாரு, அது பெண்களுக்கு மாடர்ன், அதுதான் எங்களுக்கு நாகரிகமாக என்ன செய்கிறது படுகிறது என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப என்ன புரிந்து கொள்ள என்று சொன்னால், இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன், இப்படி ஒரு காரணம் நம்மளுக்கு இருந்தா இரவு தொழுவோமா, அதுதான் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுடைய சூழல், டாய்லெட் போறதுக்கு பக்கத்துல இரவு இல்லை, எப்படி இரவு தொழுக, நான் தொழுவேன். டாய்லெட் வந்து கொஞ்சம் வேலை சீக்கு வேலை செய்யல, அதனால என்ன செய்யல, நான் தொழலாம் போச்சு. நம்மளுக்கு உள்ள ரீசனை சொல்ல வந்தேன், சரியா? அங்க டாய்லெட்டே பக்கத்துல இல்ல, ஆனா ரசூலுல்லாஹ் இரவு முழுசா என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் செஞ்சீங்க, அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு டெம்பரரியாக டாய்லெட்ல ஏதாவது பாதிப்பு வந்தாலே நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம தொழ மாட்டோம். அங்க டாய்லெட்டே இல்ல வீட்டுக்கு பக்கத்துல, ஆனா இரவு தொழுகை என்ன செஞ்சிருக்குது நடந்திருக்குது. மூன்றாவது சூழல், 3 சூழல் நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல இந்த 3 சூழலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரம் என்பது அழகாக தான் செஞ்சுக்கிறாங்க, பயன்படுத்தினாங்க. அசௌகரியங்கள் அவங்களுக்கு அசௌகரியத்தை அளிக்கவில்லை, அசௌகரியத்தை அளிக்கவில்லை என்பதற்காக நான் இதை சொல்ல வருகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் எந்த அளவுக்கு இதுல வந்து இந்த அதாவது உமர்ல ஒரு அழகான ஒரு சம்பவம் வருது. என்னன்னா 5237வது இலக்கம் சஹீஹுல் புகாரில வருகிறது. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பினாங்கன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை வந்து ஹிஜாப் அல்ல, எந்த ஹிஜாப் போடப்படணும்னு சொன்னா அவர்களே விளங்கக்கூடாது, அவர்களுடைய உடல் விளங்குறதல்ல, அவர்களே விளங்கக்கூடாது, அவங்க இருக்கிறாங்கன்னு என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது. அப்படின்னா பல்லாக்கு மாதிரி அவர்கள் போயிட்டா வாகனத்தில் அழைச்சிட்டு போகணும், அவங்க விளங்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் அப்படி ஒரு பாதுகாப்பு என்ன செய்யணும், ஒழுக்க ரீதியாகவும் எல்லா ரீதியும் அந்தஸ்து ரீதியாக இருக்கணும்னு விரும்பினாங்க. அப்ப இந்த டொய்லெட் சம்பந்தமான இந்த விஷயத்துல இரவு நேரத்தில் அவங்க போவாங்களே, அந்த மாதிரி ஒரு டைம்ல சவுதி அரேபியா சொல்றாங்க, இரவு நேரத்துல சவுதி அரேபியா அப்படி ஒருத்தன் போறான், ஒரு தேவைக்காக போறான். போற நேரத்துல உமர் ரலியல்லாஹு கண்டான், சவுதா போறத கண்டான், ஹிஜாப் இறங்கிட்டான்.
ஹிஜாபுடைய சட்டம் இறங்கிட்டு. சகோதரர்கள் எப்படி போறாங்க? சாதாரண அபாயா அதாவது அந்த அபாயாவால உடம்பெல்லாம் மறைச்சிக்கிட்டு தான் போறாங்க, மொத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு போறாங்க. ஆனா எதுல போகல? அடைச்சதால கூட்டிட்டு அழைத்து செல்லப்படல. உமர்லாம் கண்டாங்க, கண்டோன்னே சொன்னாங்க சகோதரர்களை பார்த்து, இன்னைக்கு வல்லாஹியா சௌதா மா தஃபைன அலைனா, நீங்க தான் போறீங்கன்னு எங்களுக்கு விளங்குதுன்னா. உமர்லாம் சொன்னாங்க சகோதரர்களை பார்த்து, நீங்க தான் போறீங்க என்பது எனக்கு விளங்குது. அன்புள்ள சகோதரருக்கு புரிஞ்சுக்கங்க. உடனே ஃபரஜாத் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரர்லாம் உடனே திரும்பிட்டாங்க வீட்டுக்கு. கோவத்துல செஞ்சாங்க, வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. பதக்கர தாலிக்கலாம் வஹுவ ஃபீ ஹுஜ்ரத்தி யதஅஷா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்ல இருந்தாங்க, இரவு சாப்பாடு அடிச்சிட்டு இருந்தாங்க. யதஅஷா, இரவு சாப்பாடு அடிக்கிற நேரத்துல வைன ஃபீ யதிஹில் அர்கன், நான் சொல்ற நேரத்துல ரசூலுல்லாஹ் கையில என்ன செஞ்சு ஒரு எலும்பு இருந்தது. ரசூலுல்லாஹ் சாப்பாடு கட்டிக்கிறாங்க, சாப்பாடு கட்டிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் வீட்டுக்கு போறேன். அப்ப ஃபஅன்ஸலல்லாஹு அலைஹி, அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அமைதியா இருந்தா ஒரு வஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குது. ஃபருஃபி அன்ஹு வஹுவ யகூல், இப்ப புரிஞ்சுக்கணும் தெரியுமா? அந்த பதில் சொல்றதுக்கு முன்னால உமர்லாம் என்ன சொன்னாங்க? என்ன வர சொன்னாங்க? மா தஃபைன அலைனா, நீங்க எங்களுக்கு மறைய மாட்டீங்க, நீங்க தான் போறணும், எங்களுக்கு என்ன செய்யுது விளங்குதுன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், நல்லவருடைய வார்த்தைகள் எப்படி புரிஞ்சு கொள்ளப்படுதுன்னு பாருங்க. உமர் ஏன் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா வஹி இறக்குறான். அது அல்லாஹ் லக்கும் அன் தஹ்ருஜு லிஹவாயிஜிக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சௌதா பார்த்து உங்களோட தேவைகளுக்காக வெளியே போவதை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான். உங்கள் தேவைகளுக்காக வெளியே போவதை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான். ஹிஜாப் இறங்கின பிறகு இந்த மாதிரி அடைக்கப்பட்ட நிலைமையில தான் போகணும். ஆனா உங்களுக்கு இன்றியமையாத தேவை நேரங்களை வெளியே போவதுல எந்த தடையும் உங்களுக்கு இல்லை, நீங்க போகலாம் என்று என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். இதை உமர்லாம் விரும்பினா அப்படி இருக்க கூடாது. அன்றைக்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க தெரியுமா? ஃபித்னாவுக்குரிய கதவுகளை அடைக்கிறதுலாம் உமர்லாம் குறியா இருந்தாங்க. இது வரக்கூடாது, நடக்கக்கூடாது, அப்படி போகக்கூடாது அப்படின்னு. எந்த அளவுக்குன்னா ஆயிஷா நம்ம சொன்னாங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் விஷயத்தை தலையிடுவது அதிகம் என்ன? ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுடைய விஷயத்துல தலையிடுவது அதிகம் உமரே என்ன? ஏன்? ஹிஜாப் போடுங்க, இஹ்தஜிப் நிஸா, ஹிஜாப் வசனம் இறங்கல. ஆனா உமர்லாம் சொல்றாங்க ஹிஜாப் போடுங்க, ஹிஜாப் போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? வசனம் ஹிஜாப் போடுவதற்கு சட்டத்தை அல்லாஹ் தஆலா இறக்கின இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அபூபக்கர்லாம் அடுத்ததாக இருந்த மரியாதை மிக உயர்ந்த மரியாதை. இப்ப நான் இதை ஏன் சொன்னேன்னு சொன்னா, அன்றைய காலத்துடைய இரவு நேரம் இப்படித்தான் இருந்தது. இருந்தும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த இரவுடைய வணக்கத்தை ஒரு அசௌகரியமா என்ன செய்யல, நினைக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழ்நிலை புரிந்து கொள்வதற்கு அவர் சொல்ல செய்தி. இந்த செய்தியை மட்டுமே நான் ஒரு 20-30 செய்தி சொல்லலாம். ஆனா எனக்குரிய நேரத்துக்கு நான் எல்லாம் சொல்லி முடிச்சுக்கிறதுக்காக சூழல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இரவு சூழல் என்பது இன்றைய விட மிக வசதி குறைந்த சூழலாகவும் அசௌகரியங்கள் நிறைந்த ஒரு சூழலாகவும் இருந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அன்புள்ள சகோதரர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவின் இறுதி நேரத்தில் எப்படி பெரும்பாலும் நடப்பார்கள்? இரவின் இறுதி நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் எப்படி நடப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு சில செய்திகள். நாம ரசூலுல்லாஹ்வோட வீட்டுடைய இரவு நேரம் அவ்வளவுதான் நம்ம சிந்தனைக்கு வரணும். அந்த குடிசைகளுடைய அந்த அறைகளுடைய இரவு நேரத்துடைய சூழல் நமக்குள்ள வரணும். அதற்காக வேண்டும். சஹீஹ் முஸ்லிம்ல 2299வது இலக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, குல்லமா கான லைலத் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லமா கான லைலத்துஹா, என்றைக்கெல்லாம் தன்னை வீட்டுக்கு வருவார்கள், என்றைக்கெல்லாம் அந்த வீட்டுல தங்க வேண்டுமோ, இரவு பிரிச்சிருப்பாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்றைக்கு தங்குவாங்களோ, யஹ்ருஜு மின் ஆகிரில் லைலி இலல் பக், அந்த ஒவ்வொரு இரவிலும் தன் தோழர்கள் அடக்கப்பட்ட பகீயுடைய இடத்துக்கு போவார்கள். இரவுடைய கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு இடம் போவாங்க. ஏன் வீட்டுல எப்ப தங்குவாங்களோ அந்த தங்குற நேரத்தில் என்ன செய்வாங்க? எங்க போவாங்க? தன் தோழர்கள் அடக்கப்பட்ட பகீயை நோக்கி போவார்கள். ஜனாசா மையவாடி நோக்கி என்ன செய்வாங்க? போவாங்க. ஜன்னத்துல் பகீன்னு சொல்லக்கூடாது, ஜன்னத்துல் பகீன்னு சொல்லக்கூடாது, பகீயா அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? போவார்கள். அப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ்வோட வரமையில உண்டு இரவுடைய கடைசி நேரத்துல ஜனாசா மையவாடிக்கு போய் தன் தோழர்களுக்காக பிரார்த்தனை செய்வது ரசூலுல்லாஹ்வோட வழமையில உண்டு. இதுல மிக முக்கியம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மனைவியாக இருந்தது யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு. எந்த மனைவியோட வீட்டுல இருந்து ரசூலுல்லாஹ் ஜனாசாவை எடுத்துட்டு போறாங்க? எங்க விருப்பம் அதிகமா இருக்கோ அங்க இறைவன் என்ன செய்யறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க நெருங்க பார்க்கறாங்க. அதான் மிக முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஒரு அடியானுடைய ஒரு ஈமான் உள்ள உள்ளத்துடைய பெரும் போராட்டமாக எது இருக்கு தெரியுமா? உலகத்தை அனுபவிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம், சான்ஸ் அவனுக்கு கிடைச்சேன்னு சொன்னா உடனே அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? இதுல நான் மூழ்கி விடுவேனோ, இதுல நான் மூழ்கி விடுவேனோ, நான் இவரோட கடைபிடித்து வரக்கூடிய நலவுகள் என்னை விட்டு அகன்றுமோ, இதை விட்டு நான் எப்படி கொஞ்சம் தூரமாகிறது. ஆனால் அவனோட லைஃப்ல நீங்க பாப்பீங்க, கிடைக்கிற எதையும் ஒழுங்கா அனுபவிக்கிற மாதிரி, கிடைக்கிற எதையும் ஒழுங்கா அனுபவிக்காத மாதிரியே அவனுடைய சிந்தனைகள் என்ன செய்ய இருந்து கொண்டிருக்கு. ஒழுங்க பார்ப்பான், கிடைக்க அனுபவிப்பான், ஆனா என்றவங்க என்ன செய்ய பார்ப்பான்? மூழ்கினால் நம்ம இல்லாம போயிடுவோமோ என்கின்ற எண்ணம் இருக்கும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தங்குறாங்க. ஆனா அந்த நாள்ல பார்த்து என்ன செய்றாங்க?
பக்கீக்கு என்ன செய்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற ஒரு மனைவி என்ற இடத்துல வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்ன செய்யும் கோபம் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கோபம். ஏன் ஒரு நாள் தான் ரசூலுல்லாஹ் வீட்டுல தங்குறாங்க, 9 நாள்ல ஒரு நாள் எங்க வீட்டுல தங்குறாங்க. அந்த இரவுல என்ன செய்றாங்க, இரவுடைய கடைசி பகுதியில ஜனாசா மையவாடிக்கு போறாங்க. அந்த செய்தி பின்னால வருவாங்க. ரசூலுல்லாஹ் போறாங்க, போய் அங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன் வ அதாக்கும் மா துஅதுல் கதன் முஅஜ்ஜலுன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். நாங்கள் உங்களோடு வந்து என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் சேர்ந்து விடுவோம். அல்லாஹும்ம ஃபிர் லி அஹ்லி பகீல் கர்கத். இந்த கர்கத் பகீ இருக்கக்கூடிய இந்த இடத்திலே உள்ளவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயா யா அல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தில் துஆ கேட்பார்கள். ஆயிஷா சொல்றாங்க, இரவுடைய இறுதி நேரத்துடைய வளமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இது இருந்தது. மதீனாவுல எத்தனையோ பேர் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, தனியே போயிட்டு வராங்க. இதுல எந்த செய்தியிலே அபூபக்கர் போனார் உமர் போனார் ஒரு செய்தி என்ன செய்யாது ரசூலுல்லாஹ் வரல. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, தனியே போகிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள் பாருங்க, 2301 இலக்கம் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஆயிஷா ராம் சொல்றாங்க, அலா உஹத்திதுக்கும் அன்னி வ அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை பற்றியும் ரசூலுல்லாஹை பற்றி ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லவா? அது கேக்குறாங்க ஆயிஷா ராம், ஒரு செய்தி சொல்லவா? குல்னா பலா, சொல்லுங்கள் சொல்லுவோம். قالت لما كانت ليلتي التي كان النبي صلى الله عليه وسلم فيها عندي القلب فوضع رداءه وخلع عليه فوضعهما عند رجليه. அப்படி ஒரு செய்தி சொல்றாங்க. தொடர்ந்து எந்த வீட்ல என்னைக்கு தங்கணுமோ அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வீட்டுக்கு வந்தாங்க. வந்து என்ன செஞ்சாங்க, தனது மேலாடையை கலக்கினார்கள், அதை வச்சாங்க. தனது செருப்பை கலக்கினார்கள், அதை வைத்தார்கள். வபசத தரஃப இஸாரி, தண்ட கீழாவுடைய ஒரு விரிப்பு அப்படியே கொஞ்சம் இழுத்து விரிச்சிட்டு அதை என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது தரஃப இஸாரி அலா ஃபிராஷ், தூங்க போகக்கூடிய அந்த விரிப்பிலே கொஞ்சம் கீழாவுடைய விரிப்பு கொஞ்சம் விரித்து வச்சுட்டு அதை என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கழித்து தூங்கினார்கள். ஃபல்தஜா ஃபலம் யல்பஸ் இல்லா ரைதமா வன்ன அன் கத் ரகத், நான் தூங்கிட்டேன் என்று நினைக்கக்கூடிய அளவில் அவர் தூங்கினார். எப்படி நான் தூங்கிட்டேன், இப்ப ஆயிஷா தூங்கி இருப்பாங்க, அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க. நான் தூங்கிட்டேன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் தூங்குற ஐடியா இல்லை. ஆனா ஆயிஷா தூங்கட்டும், தூங்கின பிறகு நம்ம என்ன செய்வோம், எழுப்புவோம் என்று நினைக்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கிறான். அப்ப ரசூல் அதான் எப்படி அது ஃபலம் யல்பத்தில்லா ரைதமா வன்ன அன் கத் ரகத், நான் தூங்கல, ஆயிஷா என்ன செய்யல தூங்கல, ஆனா தூங்கிட்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிட்டான். உடனே என்ன செஞ்சாங்க, ஃபஅഖத ரிதாஹு ருவைதா, மேலாடை எடுத்து மெதுவா போட்டார். மேலாடை எடுத்து ருவைதான மெதுவாக போட்டார். வன்தஅல ருவைதா, செருப்பை மெதுவா போட்டார், வந்த மாதிரி போடல, எப்படி மெதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு செருப்பை போட்டார். வஃபதஹல் பாப், கதவை திறந்தார்கள். ஃபஹரஜ், அது வெளியே போனாங்க. சும்மா அஜாப ருவைதா, வெளியேறி மெதுவா கதவை மூடினாங்க. மெதுவாக கதவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூடினாங்க. இவ்வளவு ஆயிஷா பார்த்துட்டீங்க. ஆனா ரசூலுல்லாஹ் தூங்கிட்டே நினைச்சிட்டாங்க. போட்டு என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா போயிட்டாங்க. நான் உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா, ஃபஜஅல்து திர்இ அலா ஃபீ ரஸி, உடனே நான் என்ன செஞ்சேன், என்ன முந்தானையை போட்டு வஹ்தமர்து, மறைத்து கொண்டு, வதகன்னஅது இஸாரி, நானும் ஒழுங்காக ட்ரெஸ் அதாவது செய்து சரி செய்து கொண்டு, சும்மன் தலத்து அலா இத்ரி, பின்னால போனேன். பின்னால என்ன செஞ்சேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால போனேன். ஹத்தா ஜாஅல் பகீ, பகீக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். பகீக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். ஃபகாம், அந்த இடத்துல நின்றாங்க. ஃபஅதாலல் கியாம், மிச்ச நேரம் நின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. அப்படின்னா இது என்ன, வளமைக்கு மாற்றமா ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அன்றைக்கு நடந்து கொண்டிருக்காங்க. மிச்ச நேரம் நின்றாங்க. சும்மா ரஃபஅ யதைஹி ثلاث مرات, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை இந்த கையை அந்த இடத்துல உயர்த்தி இருப்பாங்க. 3 முறை இந்த கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தி இருப்பார்கள். சும்மன் ஹரஃப், அன்புள்ள சகோதரர்களே, ஒரு தூதர், ஒரு சமுதாயத்துடைய தலைவர் இரவுல இப்படி அடிக்கடி விழித்தெழுந்து ஜனாசா மையவாடிக்கு போய் தனது ஞாபகங்களை புதுப்பித்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஈமான் எப்படி ஒரு உயிரோட்டமான ஈமானாக இருந்தது நினைச்சு பாருங்க. எவ்வளவு நம்மளுக்கு சாத்தியம் அது, ரசூலுல்லாஹ்வுக்கு அது எவ்வளவு சாத்தியப்பட்டது. ரசூலுல்லாஹ் 3 முறை கையை அந்த தோழர்களுக்காக பிரார்த்திக்கிறார். யார் அவர்கள் எல்லாம்? சுஹதாக்கள், நல்ல மக்கள், நபிகளோட தோழர்கள், சாது போன்ற நபி தோழர்கள், அவங்க தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் துஆ கேட்டுட்டு சும்மன் ஹரஃப், திரும்பினார்கள். ஃபன் ஹரஃப்து, திரும்பினா ஆயிஷாவுக்கு என்ன பிரச்சனை, ரசூலுல்லாஹ் சிந்தனையில் ஆயிஷா எங்க இருக்கிறாங்க, வீட்டுல. இப்ப ஆயிஷா உண்மையில எங்க இருக்கிறாங்க, பக்கீ கிட்ட. ரசூலுல்லாஹ் திரும்பின உடனேயே நானும் திரும்பினேன். இப்ப ஆயிஷா முழு நோக்கம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் வந்து வீட்டுக்கு வந்துரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்துரும். அதுல வருது எப்படி இல்ல, ஃபஅஸ்ரஅது, ஃபஅஸ்ரஅ, ரசூலுல்லாஹ் வேகமா நடந்தாங்க. நானும் வேகமா, இருட்டு யார் போறது விளங்காது. ஃபஅஸ்ரஅ, வேகமா நடந்தாங்க. ஃபஹர்வல,
ஃபஹர்வலன்னா ஓட்டமும் நடைவா போறது. ஃபஹர்வல்து நானும் அதே ஸ்பீட்ல என்ன செஞ்சேன் போனேன். ஃபஅஹ்தர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மூச்சு தட்டியது. ஃபஅஹ்தரது எனக்கு என்ன செஞ்சது மூச்சு தட்டியது. அந்த இடம் வந்துச்சு. ஃபஸபக்து அந்த இடம் வந்தோனே யார் முதல்ல போறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபஸபக்து நான் முந்தி போயிட்டேன். உங்களுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன் கதவுக்கு முன்னால மாதிரி உள்ள போயிட்டேன். உள்ளுக்கு போய் ஃபதகல்து ஃபலைஸ இல்லா அன் தஜஅது ஃபதகல் நான் அப்படி தூங்கின உடனே ரசூலுல்லாஹ் உள்ள போனேன். விழுந்தது அந்த இடத்துல விழுந்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க உள்ளுக்கு வர அவ்வளவு நேரம் தான் இருந்து அவ்வளவு நான் போயிட்டேன். ஆனா அங்க போனா ரசூல் ஆயிஷா அவங்க எப்படி இருக்கீங்க உள்ள வந்த தூரத்துல மூச்சு என்ன செய்யும் இறக்கி ஆயிஷா மூச்சு வந்து மூச்சு எடுத்து விடுறான். வந்த ஸ்பீடுக்கு ஹர்வல்து அஸ்ரா அஸ்ரஅது அஹ்தர அஹ்தர்து மூச்சு எடுத்து விடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலக் யா ஆயிஷ் ஹஷ்யா ராபியா என்ன ஆயிஷாவே நிறைய மூச்சு இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஹஷ்யா ராபியா என்ன இறக்கிது அப்படின்னு கேட்டாங்க. காலத்து குத்துலா ஷை எதுவும் இல்ல அல்லாஹ் இருந்தது ஒண்ணும் இல்ல. ஆயிஷா என்ன சொன்னாங்க ஒண்ணும் இல்லை சாதாரணமா என்ன செய்யுது மூச்சு இறக்குது அப்படின்னு சொன்னாங்க. கால ல துக்பிரினி அவ் ல யுக்பிரன்னி அல்லதீஃபுல் கபீர் எனக்கு சொல்லி தாருங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி. இல்லை என்றால் எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ் எனக்கு சொல்லி தருவார். எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ் எனக்கு சொல்லி தருவார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ் வசந்த நினைச்சு பாருங்க துக்பிரினி அவ் ல யுக்பிரன்னி அல்லதீஃபுல் கபீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய அல்லாஹ் எனக்கு சொல்லி தரும். எவ்வளவு ஒரு ஷரமான ஒரு வார்த்தை, இவ்வளவு ஒரு கண்ணியமான வார்த்தை. ரசூலுல்லாஹ் எந்த ஒரு மஹாபத்துல இருக்க ரசூலுல்லாஹ் நினைச்சு பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே காலத் குல்து யா ரசூலல்லாஹ் பி அபி அன்த வ உம்மி என் தாயும் தந்தையும் உங்களுக்கு என்ன செய்யட்டும் அர்ப்பணமாகட்டும். என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லிட்டு சொல்றாரு. ஆயிஷா சொல்றா ஃபஅக்பர்து சொல்றாங்க இதுதான் நடந்தது நீங்க போனீங்களா நான் வந்தேன் எல்லாம் சொல்றாங்க. அப்ப ஃபஅன்தி ஸவாது அல்லதி ரஅய்து அமாமி அப்படினா இந்த முன்னால நான் கண்ட கருப்பு நீங்க தானான்னு கேட்டாங்க சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ் எப்படி முன்னால நான் கண்ட கருப்பு நீங்க தானா நம்ம நிலைமை எப்படி நினைச்சு பாருங்க. முன்னால கருப்பு கண்டா ரசூலுல்லாஹ் ஃபஅன்தி ஸவாது அல்லதி ரஅய்து நான் கண்ட கருப்பு நீங்க தானா அப்படினா ரசூலுல்லாஹ் எவ்வளவு சிம்பிளா வராங்க. ரசூலுல்லாஹ் இன் வஜத்துஹு லபஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தைரியம் உள்ளவராக நாங்கள் கண்டோம். வ இன்ன ஷுஜா லல்லதி அதாவது எப்படி என்று சொன்னா ஹதீஸ்ல வருது லல்லதி யுஹாதா பி எங்களுள்ள வீரரும் அந்த அதாவது யுத்த களம் அப்படியே மூலப்பட்ட அந்த மாதிரி அகோரமாக இருக்கிற நேரத்துல அவரை கேடயமா வச்சு பின்னால் நின்றுவோம். யார ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேடயமா வச்சு பின்ன அவ்வளவு பயம். கேடயம் ரசூலுல்லாஹ் இதை கொடுக்கிறது இல்ல பயம். பயத்துல நம்ம யாருக்கு பின் கலப்போம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் கலப்போம். அவ்வளவு ஒரு வீரனாக ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்சார்கள் இருந்தார்கள். ஹதீஸ்ல என்ன செய்கிறோம் நாம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே அவர் ரசூல் ஃபலஹதனி في صدري لهدة أوجعتني ரசூலுல்லாஹ் என் நெஞ்சில என்ன செஞ்சாங்க இப்படி கையால இப்படி செய்தார்கள் குத்தினார்கள் கொஞ்சம் வலியாக இருந்தது. ثم قال أظننت أن يحيف الله عليك ورسوله அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு கோபப்படுவார் நீங்க நினைச்சீங்களா அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் மீது கோபப்படுவார் நீங்க நினைச்சீங்களா قال مهما يكتم الناس يعلم الله نعم என்னதான் மறைச்சாலும் அல்லாஹ் தஆலா அறிந்தவன் என்னதான் நினைச்சாலும் அல்லாஹ் மறைச்சாலும் அல்லாஹ் தஆலா அறிந்தவன் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் فإن جبريل أتاني حين رأيت فناداني நான் எழுப்பி போனேனே அந்த நேரத்தில் ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்து என்னை அழைத்தார். ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்து என்னை அழைத்தார். ஃபஅஹ்ஃபாஹு மின்கி அந்த அழைக்கிற நேரத்தில் அந்த குரலை உங்களுக்கு கேட்காமல் அவர் மறைத்தார். அந்த குரல் உங்களுக்கு கேட்காமல் அவர் மறைத்தார். ஃபஅஹ்பப்து ஃபஅஜப்துஹு ஃபஅஹ்ஃபைதுஹு மின்கி நான் அவருடைய அழைப்புக்கு பதில் சொன்னேன். அந்த பதிலை நான் உங்களுக்கு கேட்காமல் மறைத்தேன். நீங்க தூங்கணும் நீங்கள் தூங்க வேண்டும் கேட்காமல் நான் மறைத்தேன். வலம் யகுன் யதுகுலு அலைகி வகத் வதஅதி தியாபகி நீங்க எப்பொழுதும் உங்கள் ஆடையில் சர்வசாதாரணமாக இருக்கின்ற பொழுது இந்த வீட்டுக்குள் அவர் நுழைந்தது இல்லை. இந்த வீட்டுக்குள் அவர் நுழைந்தது இல்லை. வதனந்து அன் கதர கத்தி ஃபகரித்து அன் உகிலகி வஹஷிது அன் தஸ்தவ்ஹிஷி நான் நினைச்சேன் நீங்க தூங்கிட்டீங்க. நான் நினைத்தேன் நீங்க தூங்கிட்டீங்கன்னு சொல்லி நான் உங்களை எழுப்ப அதாவது சங்கடப்பட்டேன். நான் உங்களை எழுப்ப சங்கடப்பட்டேன் வெறுத்தேன். இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க நான் எங்க போறனோ என்ன நீங்க பயப்படக்கூடாது என்பதற்காக நான் அப்படி என்ன செய்தேன் நான் நடந்து கொண்டேன். சுப்ஹானல்லாஹ் நினைச்சு பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை எவ்வளவு நளினமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஃபகால இன்ன ரப்பக யமுரு அவர் வந்து என்ன சொல்றாரு தெரியுமா உங்களது இறைவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறார் அன் தஅதி அஹ்லல் பகீ ஃபதஸ்தக்ஃபிர் லஹும் அஹ்லுல் பகீக்கு போய் பிரார்த்திக்குமாறு இறைவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். பகீக்கு போங்க
அந்த தோழர்களுக்காக இஸ்திக்பார் செய்ய அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்றான், கட்டளை இடுகிறான். காலத் குன்து கைஃபா அகூலு யா ரசூலுல்லாஹ், அங்க போனா நான் என்ன சொல்வது, அங்கே போனால் நான் என்ன அவர்களுக்கு சொல்வது என்று கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. கால கூலி ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன வ யர்ஹமுல்லாஹுல் முஸ்தக்திமீன மின்னா வல் முஸ்தஅഖீரின் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிகும் லலாஹிகூன். இந்த வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சம்பவம் ஒரு வீட்டுடைய விளக்கில்லாத ஒரு கிராமத்தில் நடு இரவில் நடந்த ஒரு சம்பவம். நினைச்சுப்பாங்க, நடு இரவுல ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் நடந்த ஒரு அழகான ஒரு சம்பவம். நமது வீட்டுடைய இரவு நேர நிகழ்வுகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இரவு நேர நிகழ்வுகள்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குமாங்க? எப்படி இரவுல ரசூலுல்லாஹ் பகீருக்கு போற அந்த சம்பவம், பேட்டு வந்து ஜிப்ரீல் வந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஆயிஷா கேட்கிறாங்க, என்ன துஆ ஓதுன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த துஆவை சொல்லி கொடுக்கறாங்க. இத்தனைக்கும் இரவில் தூங்குகின்ற நேரம், இரவுல தூங்குகின்ற நேரம் அது. இந்த குடும்பத்துடைய அழகு எப்படி இருக்கும், அந்த குடும்பத்துடைய பகலுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கும், அந்த குடும்பத்துடைய சூழலுடைய நிம்மதி எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் இரவுல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த அழகான சம்பவம், இந்த மாதிரியான நிகழ்வு நமது வீடுகளில் தொடர்பாக இருந்தால் அதுல முதல் பயன்பெற போறது நமது பிள்ளைகள் தான். அதுல முதல் பயன்பெற போறது யாரு? நமது பிள்ளைகள் தான். அப்படிப்பட்ட சூழல்ல வளர்ந்த ஒரு பிள்ளையை அல்லாஹ் தஆலா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், வழிதவர்களுக்கான சான்ஸ் அங்க இல்லை. ஏடா அல்ஹக்னா பிஹிப்துரியத்து, நாம அந்த பரம்பரை அவரோடு என்ன செய்து விடுவோம், சேர்த்து விடுவோம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது நபி அவருடைய வீட்டில் நடந்த ஒரு அழகான ஒரு இறுதி சம்பவம். நான் இது ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன், சரியா? அடுத்ததாக என்ன சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஆயிஷா சொல்றாங்க, நபியோடைய தூக்கம் எப்படி இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேர தூக்கம், அதை தெரிஞ்சுக்கணுமே. இரவு நேர தூக்கம் எப்படி இருக்குது? சஹீஹுல் புகாரி 1133வது இலக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, மா அல்ஃபாஹு ஸஹரு இந்தி இல்லா நஹீமன். தானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய சகோதரர், மா அல்ஃபாஹு அஸ்ஸஹரு இந்தி இல்லா நஹீமன். சஹர் நேரத்தில், அதாவது சுபஹுக்கு முந்தின எல்லா நேரங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தூங்கி கொண்டுதான் இருப்பார். சுப்ஹானல்லாஹ். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுக்கு முந்தின அந்த நேரம் இருக்கிய சஹர், அந்த நேரத்துல தூங்கிட்டு இருப்பார். சஹர் நேரத்துல தூங்குவான்னு நினைச்சிட கூடாது. சஹர் நேரத்துல எப்ப ரசூலுல்லாஹ் தூங்குவாங்க, அப்ப நம்மள மாதிரி தான் வணங்கிட்டா அதல்ல. இது சஹர் நேரம்னா அந்த டைம் சொல்றது, சஹர் செய்யற டைம் அல்லது சஹருடைய நேரம். சுபஹுக்கு முந்தின நேரம் சஹர். ரசூலுல்லாஹ் வளமை என்ன செய்வாங்க, அந்த நேரம் தூங்கித்தான் இருப்பார்கள். ஆனா நம்ம தொழுவது அந்த நேரத்துல என்ன செய்யறது, தொழுவது நம்மளால முடிஞ்சது, சரியா? அதனால அந்த நேரத்தில், ஆனா ரசூலுல்லாஹ் இரவுல தொழுவிட்டு எந்த நேரத்துல தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த கடைசி பகுதிக்கு சுபஹுக்கு முந்தின பகுதி, அதனால கொஞ்சம் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, தூங்கி கொண்டிருப்பார்கள். இது ரசூலுல்லாஹ் வளமை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை. அப்ப இரவு தொழுவதற்கு எது சிறந்தது? இறுதி பகுதியில் தான் தொழணும், நல்லது. ஆனா சுபஹுக்கு ஒரு அவருக்கு முந்தி எழுப்பி தொழுது தூங்குது. நிறைய பேருக்கு அப்படி தூங்கினா சுபஹ் என்ன செஞ்சிருது, போயிடுது. தஹஜ்ஜுத் தொழுது சுபஹ் இல்லாம போயிடும், இல்லைங்களா? தஹஜ்ஜுத் தொழுது சுபஹ் இல்லாம போயிடும். ஆனா யார் பழக்கப்படுத்துறாரோ அவங்களுக்கு பழக்கமா என்ன செய்யும், வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, நோன்பு. சஹீஹுல் புகாரி 1134வது இலக்கம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஸைத் இப்னு தாபித் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸைத் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு தஸஹரா ஃபலம்மா ஃபரஹா மின் சுஹூரிஹிமா. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹருடைய, சஹர்ல தூங்குவாங்களே, அவ எப்ப சஹர் செய்வாங்க? உண்மையில நோம்பாக இருந்தா, நோம்பாக இருந்தா எப்ப சஹர் செய்வாங்க விளங்கணுமே. எப்ப செய்வாங்க தெரியுமா? நம்ம செய்யற சஹருக்கெல்லாம் பொழுது அவங்க சஹர் செய்வாங்க. அது எப்படி ஹதீஸ் எப்படி வருதுன்னா, ஸைத் இப்னு தாபித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹர் செய்தார்கள். ஃபலம்மா ஃபரஹா மின் சுஹூரிஹிமா, அவர்கள் மின் சஹூரிஹிமா, அவர்களுடைய சஹர் முடிஞ்ச உடனே, ரெண்டு பேரும் சஹர் செஞ்சு முடிஞ்ச உடனே, காம நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல ஸலாத்தி ஃபஸல்லா, ரசூலுல்லாஹ் எழும்பினாங்க, தொழுதார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பினார்கள், தொழுதார்கள். என்ன தொழுகை? சுபஹுடைய 2 ரக்காத் சுன்னத், சுபஹுடைய 2 ரக்காத் சுன்னத். அப்ப எப்படி இருக்குது சஹருடைய டைம்? எப்படி நம்ம சாப்பிட்டு எழும்புவோம், எப்படி இருக்கும், இன்னொரு அரை மணி நேரம் என்ன செய்யும், அதுக்கு பின்னால இருக்கும், அதுக்கு பின்னால இருக்கு பல காரணங்கள், அதுக்கு பல காரணங்கள். இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்குவோம். ஆனா ரசூலுல்லாஹ் எழுப்பினாங்க, அடுத்து அதான அது என்ன சுபஹுடைய சுன்னத் தொழுகிற மாதிரி தான் இருந்தது அப்படின்னு விளங்குது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இயல்பு எப்படி இருக்கிறது, அந்த இரவு நேரத்துடைய கடைசி பகுதியை எப்படி பயன்படுத்தினாங்க என்பதற்கு ஒரு ஆதாரம். இன்னொன்று சஹீஹுல் புகாரில வருது 1167வது இலக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ஸல்லா, சுபஹுடைய சுன்னத் ரசூலுல்லாஹ் எங்க தொழுவாங்க? வீட்ல. எப்படி தொழுவாங்க?
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க எப்படி தொழுவாங்கன்னு சொல்லி புகாரில 995வது இலக்கம் நபி அவர்கள் அரைத்த ரக்அத்தைன் قبل صلاه الغداة يطيل فيهما القراءة فقال كان النبي صلى الله عليه وسلم يصلي من الليل مثنى مثنى ويوتر بركعة ويصلي ركعتين قبل صلاة الغداة وكأن الأذان بأذنيه நபி அவர்கள் அதானுக்கு முடிஞ்சோனே எப்படி சுன்னத் தொழுவாங்கடா அதான் காதுல கேட்டுக்கிட்டு இருக்கும் அப்படி என்ன அது ரீகாரம் அதான் முட்டிட்ட உடனே ரசூலுல்லாஹ் செஞ்சுருவாங்க சுபஹுடைய சுன்னத் தொழுதுவாங்க அப்படின்னா சுபஹுடைய அதான் காதுல கேட்டுக்கொண்டு இருக்கும் ரசூலுல்லாஹ் அப்படி தொழுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தொழுவாங்க சுபஹுடைய சுன்னத் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை நம்ம வந்து உடனே தொழுறதை விட உடனே எழும்புறதுல போறா என்ன செய்வாங்க கவனம் எடுக்கவே நிலைமை ரசூலுல்லாஹ் உடனே சுபஹ் தொழுற அளவுக்கு ரெடியா என்ன செய்வாங்க இருப்பாங்க தொழுது முடிச்சாச்சா என்ன செய்வாங்க ஆயிஷா நம்ம சொல்றாங்க இந்த ஒரு வளம் ஒரு சமுதாயத்துல ஒரு குடும்பத்துல இருந்தவள அழகாய் கொடுப்பாங்க என்ன செய்வாங்க தெரியுமா கான இதா சொல்லா அந்த சுபோட இரண்டா சுன்னத் தொழுது அப்படினால அந்த இடத்துல சொல்றாங்க இருப்பான் வீட்டுல இருந்துகிட்டு ஃபஇன் குன்து முஸ்தைகினா ஹத்தத் நான் விழித்திருந்தால் என்னோடு பேசிக் கொண்டிருப்பார்கள் நான் விழித்திருந்தால் என்னோடு பேசிக் கொண்டிருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபோட இரண்டா சுன்னத் தொழுதாச்சா என்னோடு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு குடும்பத்துல சுபஹுடைய சுன்னத்துக்கு பிறகு கணவன் மனைவி தொழுது விட்டு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இகாமத்துக்கு இடையில கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியம் இந்த குடும்பத்துக்கு செய்யாது அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த நேரம் அவ்வளவு அழகான நேரமாக என்ன செய்யும் இருக்கும் அந்த நிமிடத்தில் சொல்ல போனால் நல்ல பேச்சுக்களை வேறு சிந்தனை செய்யாது ஓடாது அப்படிப்பட்ட ஒரு அழகான நேரம் ஆனால் நான் தூங்கி இருந்தால் ஏன் சில பொழுது நான் ஒரு வார காலமா இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நான் தூங்கி இருந்தால் இல்ல தஜா ஹத்தா யுஅத்தன பிஸ்ஸ ரசூலுல்லாஹ் யுஅத்தன பிஸ்ஸ ரசூலுல்லாஹ் வலமே என்ன செய்வாங்க ஒரு நேரம் தூங்குவாங்க வலது கையில போய் சாஞ்சி கொள்வாங்க ரசூலுல்லாஹ் வலமே இருக்கு இகாமத் கை வரை கொஞ்சம் சாஞ்சி கொள்வாங்க ரசூலுல்லாஹ் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொள்வார்கள் நம்ம சாய்ந்திரப்படாது வணங்கிட்டா ரசூலுல்லாஹ்வோட சாய்தலை பொறுத்த வரைக்கும் அவருடைய தூக்கத்தால் உருள் மொழிவது கிடையாது தூக்கத்தால் உருள் மொழிவது கிடையாது நம்ம தூங்கினா உது முறிவு வரைக்கும் தூங்காமல் இருப்பது கிடையாது இது நம்ம வளமை அதனால நம்ம அப்படியே செஞ்சிடக்கூடாது நடத்தக்கூடாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா தூங்குவாங்க சாஞ்சி கொள்வாங்க அதான் சொல்லப்படும் வரைக்கும் அதான் சொன்னா செஞ்சிருவாங்க போயிடுவாங்க அதான் சொன்னா பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த வளமை நினைச்சு பாருங்க ரசூலுல்லாஹோட குடும்பத்துல ஒரு மனைவியோட பேசக்கூடிய இந்த வளமை அந்த வீட்டுல ஒரு மூத்த பிள்ளைகள் இரண்டு காத்தோடு பிள்ளைகளோட பேசிருக்கக்கூடிய வளமை இது நல்ல ஆரோக்கியமான நேரம் நல்ல அழகு அல்லாஹும்ம பாரிக் ஃபீ உம்மத்தி ஃபீ புகூரிஹா யா அல்லாஹ் என் உம்மத்துடைய ஆரம்ப நேரத்தில் பரக்கத்து செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே கடைசியாக என்ன சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப இரவு தொழுவார்கள் எப்ப தூங்குற நேரத்தை சொல்லிட்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரவு நேர கடைசி பகுதியை சொன்னேன் என்வைரன்மென்ட் சொன்னேன் சூழலை சொன்னேன் விளங்கிட்டா எல்லாத்தையும் நான் சொன்னேன் இப்போ என்னடா எப்ப ரசூலுல்லாஹ் இரவு தொழ எழுப்புவார்கள் ரசூலுல்லாஹ் தூங்காம ஒரு நாள் இரவு தொழ மாட்டாங்க தூங்காம என்ன செய்ய மாட்டாங்க இரவு தொழ மாட்டாங்க தூங்குவாங்க ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான் குமில்லை இரவு தொழு அப்படின்னா என்ன இல்ல கலீலானா தூங்கிட்டு தான் எழுப்புறது தூங்கிட்டு தான் எழுப்புறது யா அய்யுல் முஸம்மில் தூங்குறது ரசூலுல்லாஹ் சொல்ற உடம்புக்குரிய அந்த இதை கொடுத்துருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னு பாருங்க சஹீஹுல் புகாரி 1132வது இலக்கம் அதாவது மஸ்ரூக் என்றவர் சொல்றார் தாபியி சஅல்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டேன் அய்யுல் அமலி கான அஹப்ப இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான அமல் முறை எது இது ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பம் கால அத்தான் தாயிமன் அல்ல தாய் தொடர்ந்து இருப்பது எதை நீங்க செஞ்சா நோம்பா தொடர்ந்து பிடிங்க நோம்பா தொடர்ந்து பிடிங்க ஓதரா தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து செய்யணும் என்ன செய்யணும் கொஞ்சம் செய்யுங்க தொடர்ந்து செய்யணும் என்ன செய்யணும் கொஞ்சம் செய்யணும் ஒரு உற்சாகம் செலவழிக்கு ஒரு மாசத்துல உற்சாகத்தை முதல் நாள் செலவழிச்சது ஒரு மாசத்துல உற்சாகத்தையும் முதல் நாள் செலவழிச்சது 23 நாள் எப்படி ஒண்ணு இல்லை 23 நாள் ஒண்ணு இல்லை உற்சாகம் வந்துதான் பிரிச்சு அதை மெயின்டைன் பண்ணி பாருங்க அந்த உற்சாகத்துல ஒரு 10 நாளைக்கு மிஞ்சும் நாளைக்கு என்ன செய்யும் மீண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள அதனால சிலவங்க அப்படி சைலன்ஸ் ஆகிட்டாங்க ஒன்னிக்க ஏன் இது நிர்வகிக்காதனால நடக்கக்கூடிய விஷயங்கள் அன்புள்ள சகோதரர் அத்தாய் குத்து மத்தா காணையப்பூ எப்ப ரசூலுல்லாஹ் இரவுல எழுப்பி தொழுவார்கள் அந்த நேரம் எப்ப இருக்கும் ரசூலுல்லாஹ் தொழுகையுடைய நேரம் எப்ப இரவுல கேட்ட காலத் கான யகூமு இதா சமி அஸ்ஸாரிஹ் சேவல் கூவுன்ற சத்தம் கேட்குமே அந்த நேரத்துல தொழுவார்கள் நிறைய பேருக்கு சேவல் எப்ப கூவுன்னு தெரியாது சேவல் எப்ப கூவும் தெரியுமா ஒரு நாள் சுபஹ் போற கூவாது ஆரம்பம் நான் சொல்ற ஆரம்பம் 3 மணி 2:30 கூவ என்ன செஞ்சிடும் ஆரம்பிச்சு சேவல் கூவுற நேரத்தை நீங்க பாருங்க அது வந்து 3 மணி 2:30 என்ன செஞ்சிடும் கூவ ஆரம்பித்து விடும்
ஆனா ஒரு சேவலை நீங்க வீட்டுக்குள்ளேயே உங்க வீட்டுக்குள்ள பழக்கி பாருங்க, நீங்க எழும்புற டைம்ல அது கூவும். பழக்கி பாருங்க சரியா? நீங்க வந்து வீட்டிலேயே பழக்கி, சில வீட்டுக்குள்ளே பாருங்க சரி ஒரு 6 மணிக்கு கூவிக்குது, 7:30 கூவிக்குது, வீட்டுக்குள்ளே வந்து அந்த அந்த இதை செய்யும், உடனே தாக்கம் கூடக்கூடியவர்களால் அதை என்ன செய்யும், அது யாரை பார்த்து கெட்டு வச்சது, இவனை பார்த்து. ஆனா சேவலை பொறுத்த வரைக்கும் சாரி இந்த மாதிரியான அதிகாலை வேளையில் கூவுற டைம்ல ரசூலுல்லாஹ் எழுப்புவாங்க 2:30க்கு 3 மணிக்கு, அந்த டைம்ல அது கூவும், அந்த டைமுக்கு எழுப்புவார்கள். இது சேவல் சூழல்ல உள்ளவர்கள் நம்ம குறிப்பிடலாம். ஆனா இன்னைக்கு கூட நம்ம என்ன, சேவல் ரெக்கார்டிங்ல கூவுது சரியா, சேவல் ரெக்கார்டிங்ல கூவுது, நம்ம எழுப்புறது இல்லை. அதை விட பவரா கூவுனா நம்ம என்ன செய்யறதில்ல, எழுப்புவதில்லை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் இதா சமய அஸ்ஸாரிஹ், அந்த சேவலுடைய சத்தம் கேட்டால் ரசூலுல்லாஹ் எழுப்புவார்கள், தொழுவார்கள். ரசூலுல்லாஹ் எழுப்புவார்கள், தொழுவார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். 2 செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சஹீஹுல் புகாரி 245வது இலக்கம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் இதா காம மினல் லைல், இப்ப இரவு தொழுகையில எழும்புற நேரம் அவங்களுக்கு விளங்கிச்சு, எப்படி எழுப்புவாங்க விளங்கிச்சு, எந்த அமல் விருப்பம் விளங்கி. முதல்ல எழுப்புற என்ன செய்வாங்க தெரியுமா, நம்ம இரவு நேரத்துல எழுப்புறோம், நம்ம செய்யாத வேலை என்ன, பல்லு விளக்குறது இல்லை. ஏன் நம்ம வெளியே போகலையே, நம்ம வெளியே போறது இல்லையே, பல்லு விளக்குறது இல்லை. அப்ப நம்ம எப்ப பல்லு விளக்குவோம், வெளியே போறோம்னா மட்டும்தான், வெளியே போறேன்னா மட்டும்தான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சா முதலாவது ரசூலுல்லாஹ் என்ன வேலை செய்வார்கள் என்று ஆயிஷா அவர்கிட்ட கேட்கிறாங்க. முதல்ல என்ன செய்வாங்க, பல் துலக்குவார்கள். முதலாவது பல் துலக்குவார். ஏன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா முதல்ல பல் துலக்குறாங்க, வீட்டுக்குள்ள உள்ளது ஆரோக்கியம், வீட்டுக்குள்ள உள்ளது அழகெல்லாம் அதெல்லாம் முதல்ல வெளிப்படும். எவ்வளவு டீஷர்ட்டா அழகா விட்டு அழகா பெண்ணாட்டி பசங்க வந்திருப்பாங்க, பேசினா வாயிலாத்த அடிச்சிருவீங்க, நம்ம அடுத்த என்ன செய்வோம், இங்களை பார்த்தா கேட்டு நினைப்பேன். ஏன், அது உலகத்திலேயே மனிதனுக்கு தாங்க முடியாத ஒரு அம்சம். ரசூலுல்லாஹ் அதை வெறுத்தாங்க. ரசூலுல்லாஹ் மிகவும் வெறுக்கிற ஒரு விஷயமா இருந்தது இது இருந்து. அதனால ரசூலுல்லாஹ் இன்னொன்னு சொன்னாங்க, யார் இந்த அதாவது வெங்காயத்தை சாப்பிட்டு பள்ளிக்கு வர அவங்க வரவாங்க சொன்னாங்களா இல்லையா, பாசம். அப்ப என்ன விஷயம் சொன்னா, இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை பாருங்க, வீட்டுக்குள்ள நுழைஞ்சா முதல்ல பல் துலக்குவார்கள். நம்ம வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் தான் செய்வோம், பல் துலக்குவோம். அப்படி நம்ம நடைமுறை இருந்து கொண்டிருக்கு. அன்புள்ள சகோதரர்களே, யார் நிறைய பேர் சுபஹ் பள்ளிகளுக்கு போறோமா, நம்ம வந்து திருப்பி வீட்டுக்குள்ள வந்தா நம்ம ஒரு அலுவல் செய்ய போறோம், எதை செய்ய போறோம், பல் துலக்குறது, வேலைக்கு போறோம்னா பல் துலக்குவோம். அப்ப லீவ் நாள் நினைச்சு பாருங்க சரியா. இந்த நடைமுறை பிழை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பினோன்னு என்ன செய்வாங்க தெரியுமா, முதல் வேலையா ஹதீஸ்ல வருது, யசூசு ஃபாஹு பிஸ்ஸிவாக், ரசூல் ஸல்லல்லாஹு பிரஷால பல் துலக்கும், அந்த மிஸ்வாக் என்ன செய்வாங்க, பல் துலக்குவார்கள். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியா இந்த செய்தியை சொல்லி நான் இன்னும் சில செய்திகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் இந்த தலைப்புக்குள் அடங்கக்கூடிய அம்சங்கள். இறுதியாக இந்த செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவு நேரத்துடைய ஒரு பகுதிகளா நம்ம இந்த சின்ன நம்ம கேட்டுட்டு அதை நல்ல செய்தியாகி நல்ல சம்பவமாக எடுத்துட்டு போறதுக்கு ரசூலுல்லாஹோட வாழ்க்கை, நம்மளுக்கு நடைமுறை சாத்தியம் உள்ள செய்திகள், நம்மளால நடைமுறைப்படுத்த முடிந்த செய்திகள், கொஞ்சமாவது இரவுடைய நேரத்தை நம்ம பயன்படுத்தி இரவுல நடத்தக்கூடிய வேலைகளை பகலே நடத்தலாமா இருந்தா அங்கேக்கு மாத்தி அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம்னா இரவு நல்ல நேரத்துக்கு என்ன செய்யலாம், நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி செய்யலாம். அந்த கட்டாய ஒரு மாற்றத்தை நான் நீங்கள் என்ன செய்யணும், வாழ்க்கையில கொண்டு வந்து ஆக வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை பாருங்கள், புகாரில் வரக்கூடிய செய்தி 7347. இது நம்மகிட்டே சில பொழுது இந்த குணங்கள் இருக்கலாம் என்பதற்காக நான் சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நடிகரோட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறாங்க. அப்ப கதவை திறந்துட்டாங்க, அவங்களும் தூங்கி நிற்கிறாங்க, அவங்களாம் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. தொழ மாட்டீங்களா, தொழலையான்னு கேட்டாங்க. சொன்னாங்க எப்படி நினைக்கிறாங்க, தனது மகளுடைய வீட்டுல தொழுகை இல்லை அப்படியே நினைக்கிறாங்க. தன்னை மகளுடைய வீட்டுல தொழுகை இல்லை, என்ன தொழலையா, துசல்லு தொழ மாட்டீங்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. பால அலி அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னமா அன்ஃபுசுனா பியதில்லாஹ், எங்களுடைய உயிர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. ஃபஇதா ஷாஅ யபஅத்னா பஅத், அல்லாஹ் நாடினா நாங்க எழும்பிப்போம், அல்லாஹ் நாடல அதனால நாங்க செய்யல எழும்பவில்லை அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே திரும்பிட்டாங்க. ஃபன்சா திரும்பிட்டாங்க. இத சொன்ன உடனே ஹீன கால லஹு தலிக, அத சொன்ன திரும்பிட்டாங்க. திரும்ப போல வலம் யர்ஜி இலைஹி ஷையன், எந்த பதிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. ثم سمعه وهو مدبر يضرب فخذه وهو يقول, ரசூலுல்லாஹ் தொடையில் அடித்துக் கொண்டு சொல்லிக்கிட்டு போனாங்க, வகானல் இன்சான் அக்தர ஷைஇன் ஜதலா, மனிதன் நிறைய விவாதம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், மனிதன் நிறைய விவாதம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் சொல்லிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். கஹஃப் 54 வசனம், வகானல் இன்சான் அக்தர ஷைஇன் ஜதலா. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க, தொழ மாட்டீங்க. அப்ப அவர் சொன்ன பதில் லாஜிக்கலி சரியா இல்லையா, சரியானது. ஆனால் இது தவறான பதில், இது தவறான பதில்.
இறைவன் மீது காரணம் போற இறைவன் நாடி தான் நடக்குது, சந்தேகம் கிடையாது. ஆனால் நீங்க எழும்பல்ல என்ன பதில் வரணும்? தூங்கிட்டோம், மறந்துட்டோம், தொடர்ந்தான் நினைச்சோம், இப்படி இதான் மனிதனுடைய மாதிரி. அல்லாஹ்வுடைய தலையில போறது இருக்குது, இது எல்லாரும் செய்யலாம். இதுல 5 நேரம் ஏன் தொழல? நாங்க வந்து கொஞ்சம் அல்லாஹ் தஆலா நாடல, அதனால நான் தொழல, இப்படி எல்லாம் நினைக்க கூடாது, சொல்லக்கூடாது. ஆனா இது நம்ம அழிவது இல்லாம நம்ம போலதான் அழிவெல்லாம் இருக்கு நினைக்க கூடாது. அழிவெல்லாம் வளமையா தொழுறவர் அன்றைக்கு மட்டும் தான் அப்படி சொன்னாரு. நம்ம வளமையா இதை சொல்லுவோம், நம்ம வளமையா இதை சொல்லுவோம். அழிவதான் வளமையா தொழுறவர் அன்றைக்கு என்ன செஞ்சுட்டாரு, அப்படி சொல்லிட்டாரு. ஆனா நம்ம வளமையாக என்ன செய்யறோம், தொழாம இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த இதை ஒப்பிட்ட கூட உடனே அழிவது நாள் ஒன்றுதான் நினைச்சிடக்கூடாது. அதெல்லாம் இங்க முக்கியம். இங்க நாங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மனிதன் இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசினவர்களுக்கு பதில் சொல்லக்கூடாது, இப்படி பேசியவர்களுக்கு பதில் சொல்லக்கூடாது. எப்படி நடந்து கொள்ளணும் தெரியுமா? இந்த மாதிரியான வாதங்களை நாங்களே உருவாக்கி கொண்டு நாங்களே காரணங்களை உருவாக்கி, இதனாலதான் நான் எழும்பல, அதனாலதான் நான் எழும்பல, இதனாலதான் எனக்கு நடந்தது, இப்படி உருவாக்காமல் நினைச்சா என்ன செய்யும் முடியும் என்கின்ற ஒரு மனோபாவத்தோடு நாங்கள் இரவு நேரத்தை அனுப்புவோம் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமது நேரங்களில் பரக்கத்து செய்வான். யாரு இரவு நேரத்தில் எழும்பி தொடர்ந்து தொழுவது டயர்டாக இருக்கா, 2 ரக்காத் தொழுகிறோம், கொஞ்சம் குர்ஆன் ஓதுறோம், நல்ல வேலை செய்யணும், கொஞ்சம் நல்ல வேலை செய்யணும், ஒரு நல்ல எழுத்து செய்யணும், எழுத்து அங்க போயிடக்கூடாது, எங்க பேஸ்புக்ல போயிடக்கூடாது. அதான் நிறைய பேர் எழுத்தாவே படுது. இங்க ஏதாவது பிரயோசனமா என்ன செய்யணும், எழுதுகிறோம், கொஞ்சம் திக்ர் வைக்கிறோம், கொஞ்சம் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை பாடமாக்குறோம், அப்புறம் கொஞ்சம் தூங்குறோம். இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு இரவு நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அதை ரகசியமாகவும் நீங்கள் வைத்திருந்தால் சுப்ஹானல்லாஹ், அதை போன்ற ஒரு சிறந்த நன்மை மறுமை நாள் உங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நபிகளாருடைய வீட்டுடைய அழகான சூழலை எமது வீடுகளுக்கும் அல்லாஹ் தஆலா கொண்டு வருவானாக. ஒரு அறிஞர் ஒரு செய்தியில சொல்றாரு, லவ் தரக்க நபியு பாப பைத்தி, இப்பொழுது நபியவர்கள் உங்கள் வீட்டின் கதவை தட்டினால், உதாரணம் ரசூலுல்லாஹ் வராங்க, உங்களோட வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வை தொடர்ந்து அழைக்கிற மாதிரி உங்களோட வீடு இருக்கிறாங்க, நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திறந்து அழைத்து வைப்பது மாதிரி உங்கள் வீட்டுடைய மார்க்க சூழல் இருக்கிறதா நினைச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் 10 நிமிஷம் ரசூலுல்லாஹ்வை வெளியே வச்சு தான் செய்ய வேண்டியது, வீட்டை திறக்க வேண்டியது, அதுக்குள்ள இங்க வந்து முடிச்சிடணும். இதான் நமது நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா ரசூலுல்லாஹ் வாரத்திற்கு சொல்ல வரல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் வீட்டுக்குள்ள போய்க்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள போய்க்கிறாங்க, நிறைய தோழர்களோட வீட்டுக்குள்ள போய்க்கிறாங்க. மார்க்கத்துக்கு முரணாக நாங்க இருப்பாங்களா? ஒரு சாதாரண உருவத்தை கண்டு ரசூலுல்லாஹ் திரும்பி போனாங்க. அப்ப எமது வீட்டுடைய இரவுகள் எப்படி அழகாக நினைச்சு இருக்கோம் நினைச்சு பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியோடு இருக்கக்கூடியவர்கள் ஆகட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இஃப்வானி, என் சகோதரருக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. சஹாபாக்கள் கேட்டார்கள், அலஸ்னா இஃப்வானுக யா ரசூலுல்லாஹ், நாங்கள் ஒரு சகோதரர்கள் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஸ்து இஃப்வானி, நீங்கள் எனது சகோதரர்கள் அல்ல, வலக்கின் அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் எனது தோழர்கள். இந்த சகோதரர்கள் யார் தெரியுமா? அல்லதீன ஆமனு பி வலம் யரவுனி கத், என்னை ஈமான் கொண்டு என்னை எப்பொழுதும் காணாதவர்கள், என்னை ஈமான் கொண்டு என்னை எப்பொழுதும் காணாதவர்கள். மக்களிலேயே மிகவும் விருப்பமானவர்கள் என்னோடு யார் தெரியுமா? நட்பால் எனக்கு மிகவும் நெருப்பானவர் யார் தெரியுமா? என்னை கண்டிருக்க மாட்டார்கள், ஆனால் தன் சொத்துக்களோடும் சுகங்களோடும் எனக்காக அர்ப்பணம் செய்திருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், என்னை வந்து கண்டிருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்கள் தான் மக்களிலே எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நபியர்கள் இல்லாதிருந்தாலும் அவர்களோடு அதிகம் பேச வைத்த மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் அவரது முன்மாதிரியை பின்பற்றி நமது வீடுகளில் இரவு நேரம் அழகான ஒரு நேரமாக மாற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹதா மஅதி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்ஸக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, சிறப்பான ஒரு பயானை கேட்டு